ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அர்ச்சனாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அர்ச்சனா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்னு தெரியும். ஆனா இப்போ அவங்க இடிஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கப்புறம் எப்படி கேமை விளையாட போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல இப்போ அர்ச்சனா போயிட்டாங்க. இருந்தாலும் பயங்கரமான மாசான ஒரு மொமெண்ட் வந்து அர்ச்சனா நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல அழுதுட்டே இருந்த அர்ச்சனா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டைம்ல வந்து பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் இதுக்காக நம்ம நின்னே ஆகணும்னு சொல்லி பிரதீப்காக நின்னாங்க. பிரதீப்காக நின்னதுக்கு அப்புறம், பிரதீப்காக பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டே வந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இவங்க டிசர்விங் டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான ஒரு பர்சன்னு அவங்க என்னைக்கு முடிவானாங்க அப்படின்னா, பிரதீப் போனதுக்காக பிரதீப்காக சப்போர்ட் பண்ணி புள்ளி கேங்க்கு அகைன்ஸ்டாக நின்னதுனால தான் வந்து இன்னைக்கு இவங்க இந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஓவராக போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அப்படியே வந்து இதாச்சு, கொஞ்சம் தலைக்கு ஏறிச்சு போதை அப்படின்ற மாதிரி போனாங்க. அப்புறம் கமல் சார் வந்து திட்டினாரு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற விஷயத்தில் உங்களுடைய லாபத்துக்காக நீங்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய லாபத்துக்காக மற்றவங்கள வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னார். சொன்ன உடனே லிட்டரலி அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி, ஓகே நம்ம பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இந்த கேங்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த கேங்கால தான் எல்லாமே வருது, நம்ம இந்த கேங்கால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம், அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அது அவங்களோட சஜஷன், இது என்னோட சஜஷன் இல்லை அப்படின்றத தெரியாமல் அவங்களோட சஜஷனை கேட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா ஒரு முடிவெடுத்து, நான் இனிமேல் சோலோ பிளேயராக விளையாட போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு பிளேவை ஆரம்பிச்சாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க தனியாக அவங்க ஒரு தனிக்காட்டு சிங்கமாக அவங்க விளையாடினது வந்து உண்மையுமே நல்லா இருந்துச்சு. யார் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் சரி. ஒரு டைமில் வந்து விசித்ரா கூட அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசித்ராக்கும் அர்ச்சனாக்குமே வந்து மோதிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தினேஷ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷுக்கும் இவங்களுக்குமே முத்திக்கிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓகே, இவங்க கூட எல்லாம் ஒன்றா தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கூடமே ரொம்ப க்ளோஸாக பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஃபேமிலி ரவுண்டில் முடிஞ்ச உடனே யார் யார் எப்படி எப்படி அப்படின்றது எல்லாமே பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இப்போ மாயா வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஒன்று சொல்லிட்டு போனாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பாத அப்படின்ட்டு. பூர்ணிமா கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை அர்ச்சனா அப்பா அம்மா வந்து அர்ச்சனா கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும், விஷ்ணுவோட தங்கச்சிங்க வந்து விஷ்ணுக்கு கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் அதர் கண்டஸ்டன்ட் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இங்கே யாருமே ஒரிஜினல் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது போக எல்லாருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா, அர்ச்சனா தான் அடுத்தது அப்படின்ற ஒரு பயமும் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அர்ச்சனாவை எல்லாருமே வந்து சக போட்டியாளர் அப்படின்றத தாண்டி இவங்களை வீழ்த்தணும் அப்படின்றதுல தான் இப்போ ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி எப்போ அப்படின்னா, இந்த ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அர்ச்சனாக்கு வெளியில ஒரு பவர்ஃபுல்லான முகம் இருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் அர்ச்சனா அதையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் ஹாப்பியாக இருந்தேன் நான். அதாவது அவங்க மேக்கப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஜவுரி முடி வச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தேன், ஃபேமிலி ரவுண்டில் ரொம்பவே ஜாலியாக போச்சு, ஆனால் இப்போ வந்து ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் நான், என் கூட யாரும் பேச மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அது ட்ரூத். எல்லாருமே அவங்க முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் இப்போ அர்ச்சனா தான் பயங்கரமான போட்டின்னு தெரிஞ்ச உடனே அர்ச்சனாவை எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், விசித்ரா, தினேஷ்னு எல்லாருமே வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க, அர்ச்சனாவை எப்படியாச்சும் வீழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க சோகமாக இருந்தது காரணமும் எல்லாருடைய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இதை வந்து அர்ச்சனா இப்போ அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்மளை வந்து இத்தனை நாள் வந்து ஃபேமிலிலாம் இருந்ததுனால நம்ம கூட ஜாலியாக பழகினாங்க, இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்குன்னு ஒரு ரிவ்யூ கிடைச்ச உடனே அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரிஜினல் ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பயங்கரமான டஃப்பாக இருக்கும் காம்படிஷன் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கான கேமை நெக்ஸ்ட் வீக்லேருந்து பண்ணுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எனக்கு இதுதான் ஒரே பிடிச்ச விஷயம் அர்ச்சனா கிட்ட. அவங்க வந்து அவங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு எப்படி வேணுமோ அது வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட. ஐ திங்க் அது ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு டைட்டில் வின்னருக்கான ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே என் கேமை வின் பண்ணுவேன் அப்படின்னா அது முடியவே முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.